கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நமக்கு தேவனுடைய செய்தி எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, சங்கீதம் 56 அதிகாரம் 11வது வசனம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். முனே ஒரு வார்த்தை தான். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும். இதை நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை உலகத்துல நம்ம வாழ்கிற இடத்துல என்ன செய்யலாம், ஒருவருடைய வெற்றி என்ன செய்யும், மற்றவருக்கு எப்படி இருக்கும், பாதிக்கப்படலாம். அல்லது ஒருவரின் உயர்வு என்ன செய்யலாம், உயர்வால் என்ன செய்யலாம், அவங்க தடுக்கப்படுவதை காண்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில அவங்க வீழ்ச்சி அடைவது இன்னொருக்கு என்ன வெற்றியை கூட தருவதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, இது என்ன இப்படி இருக்கிறதே அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஒருவருடைய வெற்றி என்ன செய்யும், இன்னொருக்கு பாதிப்பா இருக்கும். ஏன்னா அந்த வெற்றியை அவருக்கு தான் கிடைக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இங்க எப்படி ஏமாற்றப்பட்டோம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அது மாற்றப்படும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்படித்தானுங்களே, எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அது ரொம்ப நமக்கு வருத்தத்தை தரும். இந்த மாதிரியான காரியங்கள் யாருக்கு அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு. ஆனா இங்க பாருங்க, தாவீது சொல்றாரு, நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், ஏன்னு சொன்னா மனுஷன் எனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யாரு விசுவாசிப்பாங்க சொன்னா, தேவனை முழுமையா நம்புறவங்க, தேவனோடு கூட தன்னுடைய உறவை வைத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்க வாழ்க்கையில அப்படி சொல்லுவாங்க. ஆனா நாம ஒருவேளை சோர்ந்து போய் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு புலம்புனோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம தேவனத்துல நம்மை ஒப்பு கொடுக்கல, தேவனுடைய பாதையில நம்மை வழி நடத்தல அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க பாருங்க, தேவ பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ஓகே இந்த பதவி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு சித்தம் இல்லை, ஒருவேளை இந்த காரியம் எனக்கு வாய்க்கல அப்படின்னு சொன்னா இது ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆண்டவர் ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களே செய்வார். ஒருவேளை சுகவீனமா இருக்கிறவங்க உடனே ஆண்டவர் எனக்கு சுகம் தரலையே, நான் இந்த வியாதியில ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும் நீங்க எவ்வளவு உள்ள தாங்குவீங்க, எவ்வளவுக்குள்ள நீங்க கஷ்டத்தை தாங்குவீங்கன்னு அவருக்கு தெரியும். ஒரு அப்பாவுக்கு தெரியாத அவங்க பிள்ளைங்க என்ன வேணும், எப்ப வேணும், எவ்வளவு அவனால சுமக்க முடியும், எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் செய்வார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உயர்வையோ அல்லது உங்களுடைய சுகத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ யாராலையும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னு சொன்னா நான் அவரை நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். நீங்க எதை குறித்தும் பயப்படுத்தால், ஐயோ நான் அந்த வியாதியிலேயே இப்படியே மறிச்சு போயிடும்னா பயப்படுத்தால், அவருக்கு தெரியும், அவர் எல்லாவற்றையும் காரியங்களை பார்த்துக்கொள்ள. ஒரு மனுஷன் நமக்கு தீங்கு நினைக்கலாம், மனுஷர்கள் நமக்கு தீங்கு செய்வதற்கான மேக வழி காரியங்களை என்ன செய்யலாம், பண்ணலாம். ஆனா அதன் மத்தியிலும் தேவன் என்ன செய்வார், அவர் நினைத்த காரியத்தை அவர் என்ன செய்வார், உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் அவர் நிறைவேற்ற காத்திருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை குறித்து தேவன் கொடுத்த எத்தனை கனவுகள் கொடுப்பாங்கல்ல. சகோதரர்கள் 12 பேர் இருக்கிற 12 பேர்ல எல்லாரும் அவனுடைய கால வணங்குற மாதிரி சொல்லுவான். நட்சத்திரத்தை பார்த்து எல்லா தரிசனத்தையும் என்ன செய்யறாங்க, கேட்ட சகோதரர்களுக்கு என்ன வந்துச்சு, ரொம்ப கோபம், ரொம்ப வெறுப்பு வந்துச்சு. அவனை எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு அழிச்சு போடுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்நிய தேசத்துல கொண்டு போய் அவருடைய காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்க ஒவ்வொரு காரியத்தையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் பறித்து கொள்ள முடியாது. அப்படிதான் பக்தன் சொல்றார், மனுஷன் எனக்கு என்ன செய்யும். ஒரு மனுஷர்கள் பல காரியங்களை நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். நான் யாரை நம்பியிருக்கிறேன், அவரை நம்பியிருக்கிறேன், அதனால நான் பயப்படுவேன். அதனால நீங்க இந்த உலகத்துல எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவரை மீறி எதுவும் உங்களுக்கு நடந்துராது. ஒருவேளை அது பெரிய காரியங்கள் நடந்தாலும் அதிலும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருப்பாங்க. குழியில போட்ட பிறகு கூட ஆண்டவர் என்ன செய்வாரு, எடுத்து உங்களை பயன்படுத்தி வெற்றி காண கிருபை செய்வார். அவர் செய்த காரியம் ஒன்று என்ன செய்யாது, தடைப்படாது. நீங்க பயப்படாம அவர் மேல் நம்பிக்கை வைத்திருங்க. மனுஷங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் கூட அந்த தீங்கையும் வெற்றியாக மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பதவியை ஒருவேளை பறித்திருந்தாலும் எதிர்காலத்தில் அதற்கு மேன்மையான பதவியை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இப்ப நீங்க படுகிற கஷ்டத்தினால நீங்க எதிர்காலத்துல பெரிய செல்வந்தர்களாக மாற்றுவதற்கு அவர் என்னது ஆயத்தமா இருக்காரு. எப்படி தன்னுடைய குடும்பத்தையே போஷிக்கிற அளவுக்கு
பெரிய ஸ்தானத்துல கொண்டு போய் யோசிப்பை வைத்தாரோ அதே போல உங்களையும் ஆண்டவர் பெரிய ஸ்தானத்துல வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையும் தாழ்வையும் நம்முடைய ஆளுகைகள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதான் தாவீது ராஜா சொல்றாருல, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். என்னை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறாங்கதான், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார். மனுஷன் செய்கிற காரியங்கள் எல்லாம் பெரிதல்ல, நான் வணங்குகிறேன், நான் ஆராதிக்கிற தெய்வன், நான் நேசிக்கிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்கு வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை சிலரால் தடுக்கப்படுகிற காரியங்கள்லாம் தற்காலிகமாக இருக்கும், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவீது வாழ்க்கையில சவுல் எடுத்துக்கொண்ட காரியங்கள், ஒருவேளை எப்படி அவரு பொறாமை நிமித்தமாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தினால எப்படி அவங்க என்ன அனாதையாக காடுகளில அலைந்து திரிஞ்சாங்க. அப்படி திரிந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யல, அது நிரந்தரமாக்காதபடிக்கு அதுல இருந்து விடுவித்து என்ன செய்யறாரு, அதற்கு அவரு என்ன செய்யறாருன்னு சொன்னா, மனுஷன் செய்கிறதற்கு நீங்களும் நானும் பதில் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது எதுலதான் முடியும், கஷ்டத்துலதான் முடியும். இங்க தாவீது எப்படி பொறுமையோட இருந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவரை என்ன செஞ்சாரு, தாவீதை உயர்த்தினார். தேவன் வைத்திருந்த உயர்வான மேன்மையும் எதிர்பாராத வேளையில் அவனை நோக்கி என்ன செஞ்சிச்சு, அது வந்துச்சு. அதே போல உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்துல நீங்கள் ஆசைப்படுகிற காரியங்கள், நீங்கள் நேசிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க தேவன் கிருபை செய்வாராக. பிறருடைய எதிர்ப்புகளை நீ சந்திக்கும் போதுதான் தேவனோடு எந்த அளவு நீ நெருங்கி இருக்கிறாய் என்பது தெரிய வரும். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தருவார், நல்ல ஆரோக்கியத்தையும் அவர் தர காத்திருக்கிறார். அந்த தேவனுடைய கருத்தை பற்றி கொள்வீங்களா? அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. மனுஷன் உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா ஆண்டவரை மீறி உங்களை அவங்க தாக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா அவர் உங்கள் அனைவரையும் இரத்த கோட்டைக்குள்ள அவர் மறைத்திருக்கிறார். அவர் நமக்காக சிந்தின கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால நம்மை மூடி மறைத்து செட்டைகளின் நிழலில நம்மை தங்க வச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தோட இதனால துவக்குமா ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் ஐஸ்வரியமுள்ள தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், பயப்படும் மனுஷரில் எங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது என்று இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு இதை நம்பி உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் சாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு எதிர்க்கு இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நீர் நிர்மூலமாக்க வல்லவராய் இருக்கிறீர். எல்லா பிரச்சனையும் நீக்கி, வியாதிகளை நீக்கி ஆண்டவரே, கஷ்டங்களை நீக்கி, பண பிரச்சனைகளை நீக்கி கர்த்தாவே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று எடுத்து நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே நீர் வெற்றி சிறக்க செய்தவர், தாவீதின் வாழ்க்கையில் கூட இருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தவர், இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையில்லை சந்தித்தரலுங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள், இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் 5 நிமிடம் 6 நிமிடம் உடைய சமூகத்தின் வார்த்தைகளை கேட்க எங்களுடைய செவிகளை நீ திறந்தரல வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய பாவங்களை மன்னித்து இங்கே ராஜ்யம் வருவதை நினைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.